நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு உள்ளங்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் செய்திகள். பொதுக்காலம் 6ஆம் ஞாயிறு. ஆண்டவரின் அகிம்சை வழி ஏற்போம். அன்பு செய்ய எழுவோ, அகிலம் வெல்ல விரைவோ. அன்பு செய்ய எழுவோ, அகிலம் வெல்ல விரைவோ. இயேசு ஆண்டவர் இன்று தந்திடும் அன்பு கட்டளையின் அழைப்பினை ஏற்று அன்பு செய்ய எழுவோ. அன்பர்களே, இன்று நாம் பொதுக்காலத்தின் 6ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் நாம் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து அவருக்கு உகந்த வழியை தேர்ந்து கொள்ள வேண்டுமென அழைப்பு விடுக்கின்றன. இன்றைய உலகம் தேர்ந்து கொள்ளும் வழி எது என்று கேட்டால், அது போர்களையும் பகைமையையும் பிரிவுகளையும் உண்டாக்கும் ஆயுத வழி என்று நாம் உறுதியாக கூற முடியும். உலகத்தில் நிகழ்ந்து வரும் சம்பவங்களை காணும்போது நாம் இதனை அறிந்து கொள்ள முடிகிறது. நமது முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் காங்கோ மற்றும் தென்சூடானில் தனது திருத்தூது பயணத்தை முடித்துக்கொண்டு ரோமைக்கு திரும்பும் வழியில் விமானத்தில் நிகழ்ந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது முழு உலகமும் போரால் தன்னை அழித்து கொண்டு வருகிறது என்றும் இதனை நாம் சரியான நேரத்தில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் கூறினார். மேலும் ஆப்பிரிக்க நாடுகளில் நிகழ்ந்து வரும் வன்முறை குறித்த கேள்விக்கு பதிலளித்த போது, வன்முறை என்பது ஓர் அன்றாட செய்தியாகிவிட்டது. வன்முறையை தூண்டும் விதத்தை பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருக்கிறது என்றும், ஆயுத வர்த்தகம்தான் உலகிலேயே மிகப்பெரிய கொள்ளை நோய் என்று தான் கருதுவதாகவும், அதனை ஓராண்டிற்கு நிறுத்தினாலே போதும் உலகத்தின் வறுமையை போக்கிவிட முடியும் என்று தன்னிடம் ஒருவர் கூறியதாகவும் கவலையுடன் தெரிவித்தார். இன்றைய முதல் வாசகத்தில் உனக்கு முன் வாழ்வும் சாவும், அதாவது நன்மையும் தீமையும் வைக்கப்பட்டுள்ளன என்று கூறப்படும் அதே வேளையில் எதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் என்ற உள்மன சுதந்திரமும் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. இதனைத்தான் வாழ்வு உன் கையில் என்கின்றோம். இணைச்சட்ட நூலில் இஸ்ரேல் மக்களுக்கு அறிவுரை வழங்கும் கடவுள் 2 வழிகளையும் எடுத்து காட்டுவதுடன் வாழ்வு தரும் வழியை தேர்ந்துகொள் என்று அவரே அம்மக்களை அறிவுறுத்தவும் செய்கின்றார். அப்பகுதியை இப்போது வாசிப்போம். உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கின்றேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்துகொள். அன்பர்களே, இன்றைய நம் இந்தியாவில் எதற்கெடுத்தாலும் தேசவிரோத சட்டம் பாய்வதை பார்க்கின்றோம். அரசு செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டினால் அவர் ஆன்டி இண்டியன், அதாவது இந்தியாவுக்கு எதிரானவர் என்று முத்திரை குத்தப்பட்டு பழிவாங்கப்படுகின்றார். இதன் வழியாக பகைமையும் அரசின் மீதான வெறுப்புணர்வுகளும் அதிகரித்து கொண்டே போவதாக சமூக நலன் விரும்பிகள் கூறி வருகின்றனர். ஆனால் பகைமை உணர்வை களைவதற்கு உரையாடல் வழியை தேர்ந்து கொள்பவர்கள் வாழ்க்கையில் போற்றப்படுகிறார்கள். சகோதரத்துவத்தை வளர்ப்பதற்கு உரையாடலே சிறந்த வழி என்று திருத்தந்தையும் தற்போது அடிக்கடி வலியுறுத்தி வருகின்றார். மாவீரர் அலெக்சாண்டரின் தந்தை பிலிப் சிறந்த அறிவாற்றல் மிக்கவராக
வலிமை வாய்ந்த மன்னராக ஆட்சி செய்து வந்தார். அப்போது அவரது பகுதிக்கு உட்பட்ட ஜமீன்தார் ஒருவர் மன்னர் பிலிப்பை பற்றி எப்போதும் குறை கூறிக்கொண்டே இருந்தார். இது மன்னரின் காதிற்கு எட்டியது. அந்த நாட்டு வழக்கப்படி அது தேச விரோதம். அந்த ஜமீன்தார் இருக்கும் பகுதிக்கு சென்ற மன்னர் பிலிப் தன் அமைச்சரிடம், அந்த ஜமீன்தாரை என்னிடம் கொண்டு வாருங்கள், அவர் என்மேல் கொண்டுள்ள பகைமைக்கு இன்று ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றார். இதை அறிந்த அந்த ஜமீன்தார் மிகவும் பதற்றமடைந்தார். தனது ராஜ துரோக செயலுக்கு நிச்சயம் மரண தண்டனைதான் கிடைக்கும் என்ற அச்சத்தில் மன்னரை சந்திக்க புறப்பட்டு சென்றார். ஜமீன்தார் வந்ததும் மன்னர் பிலிப் எல்லா அமைச்சர்களையும் வெளியில் அனுப்பிவிட்டு தனிமையில் அவரை சந்தித்தார். அதே வேளையில் மன்னர் ஆணையிட்டதும் மரண தண்டனையை நிறைவேற்ற அதிகாரிகள் வெளியில் தயாராக காத்திருந்தனர். சிறிது நேரம் கழித்ததும் மன்னரும் அந்த ஜமீன்தாரும் கைகோர்த்து கொண்டு புன்முறுவலுடன் வெளியே வந்தனர். அதை கண்ட அமைச்சர்களும் அதிகாரிகளும் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். அப்போது அமைச்சர் ஒருவர், மன்னா, பகைவனை ஒழித்து கட்டுவேன் என்றீர்கள், இப்போது அந்த பகைவருடன் ஒன்றாக கரம் கோர்த்து கொண்டு வருகிறீர்களே என வியப்புடன் கேட்டார். அதற்கு மன்னர், ஆம், பகைவனை ஒழித்து கட்டிவிட்டு அவரிடத்தில் ஒரு புதிய நண்பனை உருவாக்கிவிட்டேன். அவர் நல்ல மனிதர், என்னை பற்றி தவறான புரிதல் கொண்டிருந்தார். இப்போது நேரில் பேசியதும் எங்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிவிட்டன. என்னை சரியாக புரிந்து கொண்டதால் அவர் என் மீது கொண்டிருந்த பகை உணர்வுகளெல்லாம் நீங்கி புதிய நட்பு மலர்ந்துள்ளது என்றார். அன்பு அரங்கேறும் திருநாள், இன்று பணிவு பவனி வரும் பெருநாள். அன்பு அரங்கேறும் திருநாள், இன்று பணிவு பவனி வரும் பெருநாள். நன்மையாவும் நல்கும் நாதன், நன்மையாவும் நல்கும் நாதன், என்பும் தசையும் ஈந்த பொன்னா, என்பும் தசையும் ஈந்த பொன்னா. பாதம் கழுவி பணிவிடை புரிந்து, பாதம் கழுவி பணிவிடை புரிந்து, பாடம் சொல்லிய தலைவனின் வழி நின்று அன்பு செய்ய எழுவோம், அகிலம் வெல்ல விரைவோம். அன்பர்களே, இயேசு அகிம்சை வழியை தேர்ந்து கொண்டார். இவ்வழியாகவே அவர் உலகிற்கு மீட்பை கொணர்ந்தார். அவரை பின்பற்றும் நாம் அனைவரும் இந்த வழியைத்தான் கடைபிடிக்க வேண்டுமென்றும் அவர் விரும்புகின்றார். இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறும் அத்தனை படிப்பினைகளும் அகிம்சையின் வழிகளாகவே அமைகின்றன. நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் என்ற படிப்பினை வழியாக பகைமைக்கு எதிராக அன்புறவை ஏற்படுத்த அழைப்பு விடுக்கின்றார். மேலும் பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்ற கடவுளின் விருப்பத்தை எடுத்து காட்டி அதன்படி வாழவும் பணிக்கின்றார். அகிம்சை வழியை கடைபிடியுங்கள் என்று இயேசு தனது படிப்பினைகளை வழங்கியது மட்டுமன்றி அதனை வாழ்வாக்கியும் காட்டினார். இயேசு கெத்செமனி தோட்டத்தில் கைது செய்யப்பட்ட போது என்ன நிகழ்ந்தது என்பதை இப்போது நம் நினைவுக்கு கொண்டு வருவோம். அப்பொழுது அவர்கள் இயேசுவை அணுகி அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். உடனே இயேசுவோடு இருந்தவர்கள் ஒருவர் தமது கையை நீட்டி வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், உனது வாளை அதன் உறையில் திரும்பப் போடு, ஏனெனில் வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழிந்து போவர். பிரியமானவர்களே, இயேசுவிடம் விளங்கிய இந்த அகிம்சை குணமே காந்தியடிகளையும் கவர்ந்திழுத்தது. அதனால்தான் ஆயுதங்கள் வழியாக அடக்குமுறைகளை கட்டவிழ்த்துவிட்ட ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக அகிம்சை வழியில் போராடினார் அவர். இதன் காரணமாகவே வன்முறைக்கும் அடக்குமுறைக்கும் எதிராக அவரால் இறுதி வரை உறுதியாக போராடி வெற்றி பெற முடிந்தது. மேலும் தீண்டாமை, மனித உரிமை மீறல்கள் என பலவற்றிற்கு எதிராகவும் அவர் குரல் கொடுத்தார். அன்பர்களே, தென்னாப்பிரிக்காவிலிருந்து காந்தியடிகள் இந்தியாவிற்கு வந்தபோது பீகாரில் ஆங்கிலேய தோட்ட உரிமையாளர் ஒருவரால்
அங்குள்ள விவசாயிகள் மிகவும் வதைத்தொழிக்கப்படுகிறார்கள் என்று கேள்விப்பட்டார். உடனே அங்கு சென்று விவசாயிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து தங்களின் அடிமைத்தலைக்கு எதிராக போராட தூண்டினார். இதை கேள்விப்பட்ட ஆங்கிலேய தோட்ட உரிமையாளர் காந்தியடிகளை தேடிக்கொண்டிருந்தார். காந்தியின் மீது தான் கொண்டிருந்த பகைமை உணர்வால் அவரை கொன்றுவிட வேண்டும் என்று கூட தீர்மானித்திருந்தார். இதை அறிந்த காந்தியடிகள் ஒரு நாள் இரவு நேரம் அந்த ஆங்கிலேயர் வீட்டிற்கு சென்று கதவை தட்டினார். கதவை திறந்த அந்த ஆங்கிலேயர், நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். காரணம், காந்தியடிகள் யார் என்பதே அவருக்கு தெரியாதிருந்தது. அதுவரையிலும் அவர் அவரை பார்த்தது கூட கிடையாது. அப்போது காந்தியடிகள், என்னை கொல்ல வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கிறீர்களாமே, நான் தான் காந்தியடிகள். என்னை தேடும் சிரமம் உங்களுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக நானே உங்களை தேடி வந்து விட்டேன். இப்போது நீங்கள் விரும்புவதை செய்து கொள்ளுங்கள் என்றார். இதனை சற்றும் எதிர்பாராத அந்த ஆங்கிலேயர் மிகவும் வியந்து, இவ்வளவு நல்லவராக இருக்கும் இவரிடம் போய் பகை உணர்வு கொண்டிருக்கிறோமே என்று எண்ணியவராய் அவரை உள்ளே அழைத்துச் சென்று நன்கு உபசரித்தார். மேலும் தனது செயலுக்காக மிகவும் மனம் வருந்தி அவரிடம் மன்னிப்பும் கேட்டார். பிரியமானவர்களே, அகிம்சையை கடைபிடிப்பதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் ஒன்று இருக்கின்றது. அதாவது, அகிம்சை வழி என்பது சிலுவை வழி, அதாவது இடுக்கண் வழி. இயேசு அகிம்சை வழியில் வெற்றி பெறுவதற்கு அளவிட முடியாத துன்ப துயரங்களையும் அவமானங்களையும் பாடுகளையும் அனுபவிக்க வேண்டியிருந்தது. உலகின் பார்வைக்கு இது நகைப்புக்குரியதாகவும் கேலிக்குரியதாகவும் இருக்கலாம். இது உலகியல் பார்வை, அதாவது இது உலக ஞானம். ஆனால் அகிம்சை வழி என்பது இறை ஞானம். இதைத்தான் சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை என்கின்றார் புனித பவுலடியார். சிலுவை வழி பகைமைக்கும் போருக்கும் வன்முறைக்கும் கலகத்திற்கும் பிரிவினைக்கும் எதிரானது. ஆனால் அன்பிற்கும் மன்னிப்பிற்கும் ஒன்றிப்பிற்கும் ஆதரவானது. இதுதான் இறை ஞானம். உலக ஞானம் கொண்டோருக்கு, அதாவது அகிம்சையை எதிர்ப்பவர்களுக்கு சிலுவை என்பது மடமை. ஆனால் அதனை ஆதரிப்பவர்களுக்கு சிலுவை என்பது இறை ஞானம். இதனைத்தான் நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்துக்காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானமல்ல, கடவுளின் வல்லமையே என்று இன்றைய 2ஆம் வாசகத்தில் தெளிவுபடுத்துகின்றார் புனித பவுலடியார். ஆகவே அன்பு நிறைந்தவர்களே, பகைமைக்கு எதிரான அன்பு, மன்னிப்பு, பணிவு, துணிவு, சகோதரத்துவம் ஆகிய இறையாட்சிக்கான வழிகளை தேர்ந்து கொண்டு வாழ்வோம். ஞானத்தின் ஊற்றாகிய தூயாவியாரிடம் இத்தகைய அருள்வரங்களுக்காக இந்நாளில் இறையருள் வேண்டி மன்றாடுவோம். உறவை கொண்டாடும் திருநாள் இன்று உள்ளங்கள் இணைந்திடும் பெருநாள். உறவை கொண்டாடும் திருநாள் இன்று உள்ளங்கள் இணைந்திடும் பெருநாள். எண்ணம் ஒன்றில் எண்ணம் ஒன்றாய், எண்ணம் ஒன்றில் எண்ணம் ஒன்றாய், எல்லா இனமும் பருகும் பொன்னாய், எல்லா இனமும் பருகும் பொன்னாய். எண்ணரும் கொடையாய் உன்னத பலியாய், எண்ணரும் கொடையாய் உன்னத பலியாய், தன்னையே தந்திட்ட தலைவனின் வழி நின்று அன்பு செய்ய எழுவோம். அகிலம் வெல்ல விரைவோம். இயேசு ஆண்டவர் இன்று தந்திடும் அன்பு கட்டளையின் அழைப்பினை ஏற்று அன்பு செய்ய. ஆண்டவரின் அகிம்சை வழி ஏற்போம் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு மறைவுரை சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். பிப்ரவரி 13 வெள்ளியன்று வத்திக்கானில் பணியாற்றும் இத்தாலிய நாட்டின் தேசிய இராணுவ காவல்படையினரின் சட்ட அமலாக்க அதிகாரிகளை திருப்பீடத்தில் சந்தித்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கிறிஸ்தவத்தின் உண்மையான செய்தியை மீண்டும் கண்டுபிடிக்குமாறு கேட்டுக்கொண்டார்.
நேர்மையான மனசாட்சியுடன் கடமைகளை செய்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய திருத்தந்தை நற்செய்தியின் மதிப்பீடுகளுக்கும் சமூகத்தில் தேசிய இராணுவ காவல்படையினரின் பங்களிப்பிற்கும் இடையிலான ஒன்றிப்பினை எடுத்துக்காட்டினார். கிறிஸ்தவத்தின் தொடக்க காலத்தை பற்றி குறிப்பிட்ட திருத்தந்தை நற்செய்தி அமைதியான மாற்றத்தின் வழியாக இரக்கம், உடன் பிறந்த உறவு மற்றும் வாழ்க்கைக்கு மரியாதை போன்ற மதிப்பீடுகளை ஏற்படுத்தி நாகரிகங்களை எவ்வாறு வடிவமைத்தது என்பதை எடுத்துரைத்தார். இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கத்திலும் திரு அவையின் படிப்பினைகளிலும் வலியுறுத்தப்பட்டுள்ளபடி கிறிஸ்துவின் செய்தி காலத்தால் அழியாதது என்பதை குறிப்பிட்டு இந்த கொள்கைகளை தங்கள் பணியில் வெளிப்படுத்துமாறு அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்த திருத்தந்தை குறிப்பாக வத்திக்கானையும் ரோமை நகரத்தையும் பாதுகாப்பதில் அவர்களின் அர்ப்பணம் நிறைந்த பணிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். உலக குழந்தைகள் நாள் நிகழ்வை நிர்வகிக்க 2024 ஆண்டு முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் உருவாக்கப்பட்ட உலக குழந்தைகள் நாளிற்கான பாப்பிரை குழுவை அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. பிப்ரவரி 13 வெள்ளியன்று அறிவிக்கப்பட்ட இந்த முடிவு 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இடம்பெற்ற ஒரு மறுசீரமைப்பிற்கு பிறகு கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன் மூலம் திருத்தந்தையின் நேரடி மேற்பார்வையிலிருந்த இந்த குழுவை பொதுநிலையினர், குடும்பம் மற்றும் வாழ்வு திருப்பீடத்துறையின் கீழ் மாற்றியுள்ளார் திருத்தந்தை. உலக குழந்தைகள் நாளை நிர்வகிப்பதற்காக பாப்பிரை குழு முதலில் உருவாக்கப்பட்டது. இது உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான குழந்தைகளை இசை, விசுவாசம் மற்றும் சான்று பகிர்தலின் கொண்டாட்டத்தில் ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டது. உலக இளைஞர் நாளை போன்ற இந்த நிகழ்வு முதலில் 2024 ஆண்டு மே மாதத்தில் ரோமையிலுள்ள ஒலிம்பிக் மைதானத்தில் மோதல் பகுதிகளைச் சேர்ந்த குழந்தைகள் உட்பட 50,000க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்களுடன் நடைபெற்றது. இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெறும். இதன் இரண்டாவது நிகழ்வு வரும் செப்டம்பர் மாதத்தில் திட்டமிடப்பட்டுள்ளது. இருப்பினும் திருத்தந்தை லியோ அவர்கள் அதை ஒழுங்கமைப்பதற்கான அனைத்து பொறுப்புகளையும் கர்தினால் கெவின் ஜோசப் ஃபெரெல் அவர்கள் தலைமையிலான பொதுநிலையினர், குடும்பம் மற்றும் வாழ்வு திருப்பீடத்துறைக்கு வழங்கியுள்ளார். வரும் மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் திருப்பீட செய்தி தொடர்பக அலுவலகத்தின் புதிய துணை இயக்குநராக அருள் சகோதரி நினா பெனடிக்ட் கிராபிக் அவர்களை நியமித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. தற்போது சமூக தொடர்புக்கான திருப்பீடத்துறையின் அலுவலராக பணிபுரிந்து வரும் குரோஷிய துறவர சபையை சேர்ந்த அருள் சகோதரி கிராபிக் அவர்கள் 2019 ஆண்டு ஜூலை மாதம் முதல் அந்த பதவியை வகித்து ராஜினாமா செய்த கிறிஸ்டியன் முர்ரேக்கு பிறகு பதவியேற்பார். தற்போதைய புதிய பதவிக்கு முன்னர் அருள் சகோதரி கிராபிக் அவர்கள் ஒரு பத்திரிகையாளராகவும் வீட்டு வன்முறையிலிருந்து தப்பியவர்களுக்கான சட்ட ஆலோசகராகவும் ரிஜேகா மறைமாவட்டத்தில் காரிதாஸ் நிறுவனத்தின் தகவல் தொடர்பு தலைவராகவும் பணியாற்றினார். அருள் சகோதரி கிராபிக் அவர்கள் தற்போது ரோமையிலுள்ள பாப்பிரை கிரகோரியன் பல்கலைக்கழகத்தில் சமூக அறிவியலில் முனைவர் பட்டம் பெற ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் முர்ரேயின் பணிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட சமூக தொடர்புக்கான திருப்பீடத்துறையின் தலைவர் முனைவர் பவுலோ ரூஃபினி அவர்கள் அருள் சகோதரி கிராபிக்கின் பணி சார்ந்த திறன்கள் மற்றும் தனிப்பட்ட நற்பண்புகளில் நம்பிக்கை கொண்டவராக இப்புதிய பணிக்கு அவரை நம்பிக்கையுடன் வரவேற்றார். பிப்ரவரி 11 புதன்கிழமையன்று வாஷிங்டனின் டிசியில் இடம்பெற்ற OAS எனப்படும் அமெரிக்க மாநிலங்களின் அமைப்பின் 8வது பொது அமர்வின் போது உரையாற்றிய அமெரிக்க நாடுகள் நிறுவனத்தில் திருப்பீடத்தின் நிரந்தர பார்வையாளராக பணியாற்றும் பேராயர் ஜூவன் அந்தோனியோ குரூஸ் செரானோ அவர்கள் பல்முனை உரையாடலுக்கு அழைப்பு விடுத்தார். அமெரிக்காவின் மக்களாட்சி, மனித உரிமைகள், பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு போன்ற முக்கிய பிரச்சினைகளை தீர்ப்பதில் பலதரப்பு உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் குறித்து வலியுறுத்தினார் பேராயர் செரானோ. மக்களாட்சி, மனித உரிமைகள், பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு ஆகிய 4 தூண்களில் கவனம் செலுத்தி வலுவான நிறுவனங்களால் ஆதரிக்கப்படும் மக்களாட்சி விழுமியங்களின் கலாச்சாரத்திற்கு அழைப்பு விடுத்தார் பேராயர். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.